அகதா கிறிஸ்டியின் ஸ்டைல்ஸில் நடந்தது என்ன? அத்தியாயம் 6. மரண விசாரணை. மரண விசாரணைக்கு முன்னால் கிடைத்த இடைவேளையில் பாய்ரோ மிகவும் நம்பத்தகுந்த உண்மையான துப்பறியும் நிபுணனாய் நடந்து கொண்டான். திரு வேல்ஸுடன் 2 முறை இரகசிய ஆலோசனை செய்தான். இடையே கிளம்பி கிராமத்துக்குள் சற்றே நீண்ட நடை போய் வந்தான். அவன் இப்படி செய்யும் போதெல்லாம் என்னை நம்பி என்னையும் அவன் கூடவே வைத்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் என்னுள் எந்த அளவுக்கு கூடிக்கொண்டே போனதோ அந்த அளவுக்கு எதை விரட்டி கொண்டு அவன் இப்படியெல்லாம் செய்கிறான் என்பதும் எனக்கு விளங்காமலேயே இருந்தது. ஒருவேளை அந்த ரமோலாவின் பண்ணைக்கு போய் ஏதாவது விசாரித்து கொண்டு வருகிறானோ என்று எனக்கு பட்டது. இதற்கு காரணம் உண்டு. புதன்கிழமை சாயங்காலம் அவனை பார்க்க வேண்டும் போலிருந்தது. நானும் வயல்வழி நடந்து அவன் இருப்பான் என்ற நம்பிக்கையில் அவன் ஜாகைக்கு போனேன். அங்கு அவன் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் போனது. திரும்பினேன். பண்ணை வரைக்கும் போய் பார்ப்போம் என்று அதிக நாட்டமில்லாமல் கிளம்பினேன். அப்பொழுது நாடி தளர்ந்த ஒரு முதியவரை எதிர்கொண்டேன். என்னை ஏளனமாய் அவர் பார்த்தார். நீங்க மாளிகையிலிருந்து தானே வரீங்க? அவர் கேட்டார். ஆமாம், என் நண்பனை தேடிக்கிட்டு வந்தேன். இந்த பக்கமாக போயிருப்பானோன்னு சந்தேகம். குள்ளன் அல்ல? பேசும்போது கையை வீசி வீசி பேசுவார். சரியா? இங்கே தங்க வந்திருக்கிறார் பெல்ஜியன்களில் ஒருத்தர். ஆமாம் என்றேன் நான் ஆர்வமாய். அப்போ அவனை பார்த்தீங்களா? இங்கேயே அவர் வந்திருக்கிறார் 2 தடவை. உன் நண்பனா? எல்லாம் அந்த மாளிகையில் கோட்டை அடிக்க வந்திருக்கீங்க. அவருடைய ஏளனம் இன்னும் கூடிக்கொண்டே போனது. சரி, மாளிகையில் இருக்கிற ஆண்கள் எல்லாம் இங்கே ஏன் அடிக்கடி வரீங்க என்று எத்தனை தூரம் முக்கியத்துவம் தராது போல் கேட்க முடியுமோ கேட்டேன். இது கூட தெரியாதா என்பது போல என்னை பார்த்து கண் சிமிட்டினார் அவர். ஒருத்தர் வருவார், பேர் சொல்ல மாட்டேன், செம தாராளமானவர் என்றவர் உடனேயே ஐயோ வாயை கிளறாதீங்க, பை பை என்று மூட்டையை கட்டினார். நான் தீவிரமாக நடக்கலானேன். எனில் எவிலின் ஹோவர்ட் மனதில் இருப்பவை சரிதான். செம தாராளமானவர். ஆல்ஃபிரட்டின் தாராளமான மனப்பான்மை நினைவுக்குள் வர அதனால் சற்றென்று ஈட்டியாய் குத்திய வெறுப்புணர்வின் கடும் வலி தாழ முடியாத அளவுக்கு என்னை தாக்கியது. அந்த சுவாரஸ்யமும் விறுவிறுப்பும் நிறைந்த நாடோடி பெண்தான் நடந்துள்ள குற்றத்தின் அஸ்திவாரமா அல்லது ஊற்றாய் பீரிட்டுக்கிட்டு பண ஆசையா? இரண்டின் கலவையாகவும் இருக்கலாம். ஒரு விஷயத்தில் வினோதமான பிடிவாதத்தினை இந்த பாய்ரோ கொண்டிருப்பது பிடிப்பட்டது. சண்டை நடந்த நேரம் பற்றி முடிவெடுப்பதில் நாணி தவறு செய்கிறாளோ என என்னிடம் ஓரிரு முறை அவன் குறைப்பட்டு கொண்டதுண்டு. குரல்கள் எகிரி ஒலித்ததை அவள் கேட்டது 4 அல்ல, அது 4.5 என அவளிடம் திருப்பி திருப்பி சொன்னான். ஆனால் நாணியோ மசியவில்லை. இருந்தாலும் அவள் கூக்குரலாய் குரல்களை கேட்ட நேரத்திற்கும் அவள் உள்ளே டீயை 5 மணிக்கு கொண்டு போனதற்கும் இடையே 1 மணி நேரமோ அல்லது அதற்கும் மேலவோ நகர்ந்திருக்கிறது. மரண விசாரணை ஸ்டைல்ஸில் எஸ்டேட்டை ஒட்டியே இருந்த ஸ்டைல்ஸின் கிளை என்னும் ஒரு பெரிய இடத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. சாட்சியளிக்க தேவைப்படாததால் நானும் பாய்ரோவும் அருகருகே நடப்பவற்றை பார்க்க உட்கார்ந்து கொண்டோம். ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை முடிக்கப்பட்டன. மரண விசாரணைக்கு வந்திருந்த நீதிமன்ற அதிகாரிகள் பிரேதத்தை பார்த்தனர். அது திருமதி எமிலியே என சாட்சியம் தந்தார் ஜான். மேற்கொண்டு கேள்விகள் கேட்டபோது அன்று விடியற்காலை பொழுதில் தூக்கத்திலிருந்து அவர் உலுக்கி எழுப்பப்பட்டதையும் அதை ஒட்டி பிறகு நடந்த சம்பவங்களையும் ஜான் விவரித்தார். அடுத்து மருத்துவ சாட்சிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. குண்டுமணி நிசப்தம் நிலவ விஷம் குறித்த துறையில் மாபெரும் நிபுணத்துவம் வாய்ந்து விளங்கிய ஒரு சிலரில் முதன்மையான அந்த லண்டன் மருத்துவ நிபுணரின் மீது அனைத்து பார்வைகளும் குவிந்து நின்றன. குறுகிய சில வார்த்தைகளில் பிரேத பரிசோதனை முடிவின் சாராம்சத்தை அவர் முன்வைத்தார். சாதாரணமாய் புரியாத மருத்துவ பதங்களையும் வார்த்தைகளையும் வடித்து வெளியே போட்டுவிட்டால் கிடைக்கும் தகவல் இதுதான். ஸ்ட்ரிச்னைன் விஷம் தாக்கப்பட்டதால் திருமதி எமிலிக்கு மரணம் சம்பவித்துள்ளது. விஷத்தை வைத்து கணிதத்தின்படி
3½ மருந்துகளுக்கு குறையாமல் அவர் உட்கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்ல முடிகிறது. அல்லது இன்னும் 1 மாத்திரை கூட இருக்கலாம். தெரியாம இத்தனை மாத்திரைகளை அவங்க எடுத்துக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கா கேட்டார் மரண விசாரணை நீதிபதி. அப்படி நடக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். பூச்சிகளை கொல்ல என்று பயன்படுத்தப்படும் வேறு சில விஷயங்களைப் போல ஸ்ட்ரிச்னைன் வீடுகளில் பயன்படுத்தப்படும் ஒரு விஷம் கிடையாது. அதோடு விற்பனையில் கூட நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. நீங்கள் மேற்கொண்ட பரிசோதனைகளில் ஏதாவது விஷம் எப்படி அவங்க உடம்புல செலுத்தப்பட்டிருக்கு என்பதை கண்டுபிடிக்க உங்களுக்கு துப்பு தந்ததா? டாக்டர் வில்கின்ஸ் வந்து சேருவதற்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டைல்ஸ் மாளிகைக்கு வந்துட்டீங்களாமே. அப்படியே வழியில் வண்டியை பார்த்தேன். எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரமாக உள்ளே ஓடி போனேன். அப்புறமா சரியாக என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு புரிய வைக்க முடியுமா? நான் திருமதி எமிலியின் அறைக்குள்ளே நுழைந்தேன். அந்த கணத்தில் நரம்பெல்லாம் திருகின ஒரு பயங்கர வலிப்பில் அவங்க கிடந்தாங்க. என் பக்கம் திரும்பி மூச்சு காற்று தேடியபடி ஆல்ஃப்ரெட் அப்படின்னு தவிச்சாங்க. இந்த ஸ்ட்ரிச்னைன் இரவு சாப்பாட்டுக்கு பிறகு அவங்க கணவரால் கொண்டு போய் தரப்பட்ட இரவு நேரத்து காப்பியில் கலந்து திருமதி எமிலிக்கு கொடுத்திருக்க வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஸ்ட்ரிச்னைன் சடுதியில் தன் வேலையை செஞ்சு முடிச்சிடும். ஒரு வீரிய விஷம். அதை முழுங்கின ஓரிரு மணி நேரத்துக்குள்ளாகவே அதனுடைய விபரீத ஆபத்தான குணங்கள் எல்லாம் வரிசையாக தெரிய ஆரம்பிச்சிடும். சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் அதனுடைய வீரியம் தெரிய சற்று தாமதமாகலாம். ஆனால் அந்த சந்தர்ப்பங்கள் எதுவுமே இந்த வழக்கில் காணலை. இரவு சாப்பாடு முடிஞ்சதும் 8 மணியை ஒட்டி திருமதி எமிலி காஃபி குடிச்சா நான் நினைக்கிறேன். ஆனால் அதன் அறிகுறிகளோ மறுநாள் காலை வரை வெளியே தெரியவில்லை. இது எவ்வித குழப்பத்துக்கும் இடம் தராம நிச்சயமா ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு தான் அது சாப்பிடப்பட்டிருக்கு என்பதை ஒளிவு மறைவின்றி குறிப்பிடுது. திருமதி எமிலி நடுராத்திரிக்கு பிறகு கோகோ குடிக்கும் வழக்கத்தில் இருந்திருக்காங்க. இந்த ஸ்ட்ரிச்னைன் அதில் கலந்து குடிக்கப்பட்டிருக்கலாம். முடியாது. நானே அந்த வால் பாத்திரத்திலிருந்த கோகோவின் காய்ந்த திரவத்தை எடுத்துக்கிட்டு போய் பரீட்சை செய்து பார்த்தேன். அதில் ஸ்ட்ரிச்னைன் இருப்பே இல்லை. எனக்கு அருகில் உள்ளோர் உண்டோகும் சிரிப்பில் இதமான பாய்ரோ மூழ்கியிருப்பதை கவனித்தேன். இது உனக்கு தெரியுமா? எப்படிடா தெரியும்? நான் முணுமுணுத்தேன். பேசாம கவனி. இந்த ஸ்ட்ரிச்னைன் இருக்கே, டாக்டர் தொடர்ந்து கொண்டிருந்தார். அதுக்கு அசாத்திய கசப்பு குணம் உண்டு. 70,000 மடங்குல சும்மா ஒரே 1 மடங்கு ஸ்ட்ரிச்னைன் கலந்திருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். கடும் கசப்பான சுவை கொண்ட திரவத்தால் மட்டும்தான் இதன் கசப்பை மூடி மறைக்க முடியும். அப்படி ஒரு முகமுடியை தரும் வல்லமையற்றது கோகோ. நீதிமன்றத்தின் இன்னொரு அரங்கத்தினர் இதே குணம்தானா காப்பிக்கும் என அறிந்து கொள்ள விழைந்தனர். கிடையாது. காஃபிக்கென்று ஒரு கடும் கசப்பு குணம் உண்டு. ஸ்ட்ரிச்னைனின் கசப்பினை மறைத்து வைக்கும் அளவுக்கு அதிகமான கசப்பது. எனில் காஃபியில தான் விஷம் கலந்து ஏற்றப்பட்டிருக்குன்னு நீங்கள் கருதுறீங்க. கண்களுக்கு புலப்படாத ஏதோ விளங்காத காரணங்களால் அதனுடைய இயக்கம் தாமதமாகி இருக்கும். ஆமாம். ஆனால் அந்த கோப்பை உரு தெரியாத அளவுக்கு சுக்கு நூறா நொறுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு விட்டதால் அதன் உள்ளிருந்து பொருட்கள் பற்றிய பரிசோதனை சாத்தியமில்லாமல் ஆகிடுச்சு. டாக்டர் பௌரிஸ் அளித்த சாட்சியம் இத்துடன் நிறைவுக்கு வந்தது. அடுத்து வந்த டாக்டர் வில்கின்ஸும் சாட்சியம். பௌரிஸ் தந்த சாட்சியம் ஒவ்வொன்றையும் மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் இருந்தது. தற்கொலையா இருக்குமோ என்ற சந்தேகம் எழுதப்பட்ட போது அதனை அடிவரை மறுத்தார். மரணமடைந்த பெண்மணி பலகீனமான இருதயத்தால் வாழ்ந்து வந்தாரே, ஆனாலும் மிக ஆரோக்கியமான உடல் நலம் கொண்டிருந்ததாகவும் சந்தோஷமாகவும் மனசிதைவுகள் அற்றும் இருந்து வந்தார் என்றும் வில்கின்ஸ் கூறினார். தன் உயிரை தானே மாய்த்து கொள்ளும் ஒரு நிலையில் அவர் வாழவில்லை என்றார். அடுத்து லாரன்ஸ் அழைக்கப்பட்டார். அவரது சாட்சியம் அவருடைய சகோதரன் சொன்னது போலவே அமைந்திருந்ததால் முக்கியமற்று போயிற்று. சாட்சி கொண்டிருந்து கீழே இறங்க வேண்டிய நேரம். அப்பொழுது சற்று நின்று தயங்கி பின் சொன்னார், அனுமதிக்கப்பட்டால் ஓர் ஆலோசனை தர பிரியப்படுகிறேன். மறுப்பாரோ என்று நீதிபதியை லாரன்ஸ் பார்க்க, அவரோ விறுவிறுப்பாய்
நிச்சயமா திரு லாரன்ஸ், இந்த வழக்கின் உண்மையை அடையத்தான் நாங்கள் எல்லோரும் இங்கே கூடியிருக்கோம். மேற்கொண்டு தெளிவுபடுத்தும் எதுவும் வரவேற்கப்படுகின்றன என்றார். இது என்னுடைய சிறு யூகம், விவரித்தார் லாரன்ஸ். நான் தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் இன்னும் எனக்கு என் தாயாரின் மரணம் ஒரு இயற்கையான மரணமாக இருக்குமோன்னு தான் தோணிக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு முடிவை எப்படி நீங்கள் எடுத்தீங்க திரு லாரன்ஸ்? என் தாயார் மரணம் சம்பவித்த நாளிலும் அதுக்கு முன்னாடி கொஞ்ச காலமாகவும் ஸ்ட்ரிச்சினாய் அடங்கிய டானிக் ஒன்றை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சொன்னார் நீதிபதி. ஏனைய விசாரணை அதிகாரிகளும் ஈடுபாடாய் கவனித்தனர். இப்படி ஒரு மருந்தை தொடர்ந்து கொஞ்ச காலமாக எடுத்துக்கிறதால எதிர்பாராத மரணம் நேர்ந்த சம்பவங்கள் இருக்க வேண்டும் என்பது என் எதிர்பார்ப்பு. இது மட்டுமில்லை, அவங்களுக்கே தெரியாம எதிர்பாராம இந்த டானிக்கை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கலாமே. இது சாத்தியமில்லையா என்ன? மரணம் அடைந்த திருமதி எமிலி அன்றைய தினம் வரை ஸ்ட்ரிச்சினைன் சாப்பிட்டிருக்காங்கன்னு இந்த வழக்கில் இப்போதான் முதல் முறையாக கேள்விப்படுறோம் திரு லாரன்ஸ். டாக்டர் வில்கின்ஸ் மீண்டும் இதற்கு அழைக்கப்பட்டார். சொல்லப்பட்ட யூகத்தை கடுமையாக அவர் விமர்சித்தார். திரு லாரன்ஸ் சொல்லும் யூகம் சாத்தியமில்லாத ஒன்று. எந்த டாக்டரும் இதே கருத்தை தான் சொல்வாங்க. ஸ்ட்ரிச்சினைன் ஒரு வகையில் சொல்லப்போனால் தொடர் விஷம்தான். ஆனால் அந்த குணம் இப்படி திடுதிப்பென்று மரணத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு போகவே போகாது. ஏன்னா அதில் அப்படி முடியாது. அவங்களுக்கு நீண்ட நாட்களாக தீராத கொடும் வியாதி இருந்திருந்தா கூட இதை ஒத்துக்கலாம். அப்படி எதுவுமே திருமதி எமிலிக்கு இல்லாத பட்சத்தில் இந்த விவாதமே முழு முட்டாள்தனமானது. அவர் சொன்ன இரண்டாவது யூகம், திருமதி எமிலி அவங்களே அறியாம அதிக டானிக் குடிச்சிருப்பாங்க என்பது. 3 மடங்கு அல்லது 4 மடங்கு குடிச்சிருந்தா கூட மரணம் சம்பவிச்சிருக்காது. திருமதி எமிலி ஒரு முறை மருந்து தயாரித்து வாங்கும்போது நிறைய செஞ்சு வாங்கி கிடப்புல வச்சுப்பாங்க. இது அவருடைய வழக்கம். பிரேத பரிசோதனையில் அளிக்கப்பட்ட ஸ்ட்ரிச்சினைன் அளவை வச்சு பார்க்க போனால் மரணம் சம்பவிக்க 1 பாட்டில் டானிக் முழுக்க அவங்க குடிச்சிருக்கணும். தெரியாத செஞ்சிருந்தாலும் அப்படியே செஞ்சிருப்பாங்க. அப்படின்னா அவங்க மரணத்தை உண்டாக்குவதற்கு டானிக் நிச்சயமாக ஒரு கருவியாக இருந்திருக்க முடியாதுன்னு நாங்கள் இந்த யூகத்தை ஒதுக்கி தள்ளிவிடலாமா? நிச்சயமா இது நம்பத்தகுந்த யூகமே கிடையாது. சற்று முன் இடைப்புகுந்த அதே அதிகாரி இப்பொழுது முன் வந்து இந்த டானிக்கை தயாரித்து மருந்துக்காரன் தவறுதலாக கலவையை செய்திருக்கலாமோ என்று சந்தேகத்தை கிளப்பினார். அது எப்போதுமே சாத்தியம்தான் என பதிலளித்தார் டாக்டர். ஆனால் அடுத்து அழைக்கப்பட்ட நாணி இந்த சாத்திய கூற்றையும் ஒதுக்கி தள்ளி வைத்தார். அந்த டானிக் மருந்து புதிதாக செய்யப்பட்ட ஒன்று அல்ல என்றார். பல நாட்களாக உபயோகப்படுத்தப்பட்டது என்றும் விளக்கினார். மரண இரவன்று அந்த டானிக் குடுவையின் கடைசி மடக்கினை தான் திருமதி எமிலி உபயோகப்படுத்தியிருக்கிறார். ஆக டானிக் பற்றி இடையில் இருந்த சிறு புயல் களையப்பட்டது. நீதிபதி தன்னுடைய பணியை இட்ட இடத்திலிருந்து தொடரலானார். நாணியிடமிருந்து அவளுடைய எஜமானியின் அவசர மணி அலறல் கேட்டு அவர் அடித்து பிடித்து கொண்டு எழுந்தது, உடனேயே வீட்டிலுள்ள அனைவரையும் எழுப்பியது ஆகியவற்றை கரத்து முடித்ததும் அன்று மதியம் நடந்த வாய் தகராறுக்கு தாவினார். நானி இங்கு இதற்கு தந்த சாட்சியம் நானும் பாய்ரோவும் ஏற்கனவே விலாவரியாக கேட்ட ஒன்றுதான். ஆகையால் இங்கு இதனை திருப்பித் தராமல் தவிர்த்து விடுகிறேன். அடுத்த சாட்சி திருமதி மேரி ஜான் வந்து நிமிர்ந்து நின்றார். அதிக ஓசையற்ற, அதே சமயம் விளக்கமாய் கேட்கும்படியாய் படபடப்பற்ற முழு அமைதியில் பேசினார். நீதிபதியின் ஆரம்ப கேள்விக்கு வழக்கம் போல காலை 4:30 மணிக்கு அலாரம் ஒலிக்கத்தான் எழுந்ததையும், உடைமாற்றிக் கொண்டிருக்கும் போது கனமான ஏதோ ஒன்று அதீத ஓசை எழுப்பி விழுந்ததை கேட்டு பதற்றம் அடைந்ததாகவும் சொன்னார். ஒருவேளை அது கட்டிலுக்கு பக்கத்திலிருந்த அந்த மேஜையா இருக்குமா என்று குறிப்பிட்டார் நீதிபதி. நான் என் அறை கதவை திறந்தேன், தொடர்ந்தார் மேரி. கவனித்தேன். ஒரு சில நிமிடங்கள்ல ஓர் அபாய மணி சத்தமாய் அலறிச்சு. நாணி ஓட்டமா வந்து என் கணவனை எழுப்பினாள். அத்தனை பேருமா சேர்ந்து என் மாமியார் அறைக்கு ஓடினோம். ஆனா அது பூட்டியிருந்தது. நீதிபதி மேரியை நிறுத்தினார். இந்த நிகழ்வு பற்றி மேலும் உங்களை தொந்தரவு செய்ய அவசியமில்லைன்னு நினைக்கிறேன்.
இதுக்கு அப்புறம் என்ன நடந்தது என்பதை பற்றி எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அதனால இதுக்கு முன்னாடி நாள் நடந்த வாய் தகராறு பற்றி நீங்க கேட்ட அத்தனையும் விளக்கி சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நானா? கேட்ட மேரியின் குரலில் மேட்டுமையான அகந்தை இருந்தது. தலையை திருப்பி அவரது கழுத்தில் தொங்கிய பெரிய சங்கிலி ஒன்றை அழகு செய்வது போல சரி செய்து கொள்ளலானார். எதுக்காகவோ நேரத்தை கடத்துகிறார் என்னும் எண்ணம் தங்கு தடையின்றி எனக்குள் உதித்தது. தாட்சிணியமின்றி, ஆமாம், நான் கேள்விப்பட்டேன் என்று தொடர்ந்த நீதிபதி, அந்த பிரத்யேக அறையின் அகலமான ஜன்னலை ஒட்டி வெளியே போடப்பட்டிருக்கும் நீளமான பெஞ்சில் உட்கார்ந்து நீங்க படிச்சுக்கிட்டு இருந்ததாய் தகவல் இருக்கு என்றார். எனக்கு இது ஒரு புது செய்தி. ஓரக்கண்ணால் பாய்ரோவை பார்த்தபோது அவனுக்கும் அப்படியே என்பது தெரிந்தது. ஆமாம் என்று மேரி பதில் சொல்வதற்கு முன்னால் சீக்கிரத்தில் கவனித்துவிட முடியாத அளவுக்கு ஒரு சிறு இடைவேளை, ஓரிரு நொடிகள் தயக்கம் அவரிடம் இருந்தது. பிரத்யேக அறையின் அந்த ஜன்னல் கதவு திறந்திருந்தது இல்லையா? ஆமாம் என இப்பொழுது பதில் சொல்லும்போது அவருடைய முகம் சர்வ நிச்சயமாய் சற்றே வெளிரியது. அப்படின்னா நிச்சயமா உள்ளிருந்து வந்த குரல்களை உங்களால் கேட்காம இருந்திருக்கவே முடியாது. அதுவும் அந்த குரல்கள் கோபத்தின் உச்சத்தில் இருக்கும்போது வரவேற்பறையை விட நீங்க உட்கார்ந்த இடத்துல நல்லாவே கேட்கும். இருக்கலாம். அந்த தகராறில் நீங்க கேட்டவற்றை இப்போ அப்படியே திருப்பி சொல்ல முடியுமா? நான் எதையும் அப்போ கேட்ட மாதிரி எனக்கு நினைவில்லை. அதாவது அந்த குரல் ஓசையுமே கேட்கல அப்படின்னு சொல்ல வர்றீங்க? ஓ, கேட்டேன், குரலோசையை கேட்டேன். ஆனால் அந்த குரல்கள் என்னென்ன பேசின என்று நான் கேட்கல. இப்போது அவரது முகவாய் சற்றே சிவந்து போனது. தனிப்பட்ட உரையாடுகளை கேட்கும் பழக்கமே எனக்கு கிடையாது. நீதிபதி விடாமல் துளைத்தார். உங்களுக்கு ஒன்று கூடவா நினைவில்லை? ஒன்று கூடவா? திருமதி ஜான், காற்று வாக்கில் வந்து விழுந்த ஒரு வார்த்தை அல்லது ஒரே ஒரு பதம், அது தனிப்பட்ட உரையாடல்தான் என்று விளங்கும் ஒரே ஒரு அட்ரஸம் கூடவா உங்களுக்கு கேட்கல? மேரி நிறுத்தினார். அவர் துணுக்குற்று போனாலும் வெளியில் அவரது குணப்படி வழக்கம் போல சாந்தமாகவே தோன்றினார். ஆமாம், எனக்கு நினைவிற்கு. திருமதி எமிலி என்னவோ சொன்னார். என்னன்னு நிச்சயப்படுத்தி சொல்லும் அளவுக்கு எனக்கு நினைவில்லை. அது கணவன் மனைவிக்குள்ளே பிணக்கு உண்டாவதை குறித்து. என்று நீதிபதி திருப்திகரமாய் சாய்ந்து கொண்டார். இது நானே என்ன கேட்டேன் என்றோ அதோட கூட ஒத்துப்போகுது. ஆனா மன்னிக்கணும் திருமதி ஜான், அது ஒரு தனிப்பட்ட குடும்ப உரையாடலும் தெரிஞ்ச பிறகும் கூட நீங்க அங்கிருந்து அகன்றுவிட முயற்சி செய்யலையா? எங்கே உட்கார்ந்துறீங்களோ அங்கேயே இருந்தீங்களா? அவரது செக்க சிவந்து போயிருந்த கண்களின் ஒளியை நான் அப்போது கவனித்தேன். அந்த கணத்தில் நிச்சயமாய் நீதிபதியை பிடித்து இழுத்து கிழித்து தான் போட்டிருப்பார் இந்த அகங்கார மேரி. ஆனால் ஏனோ தெரியவில்லை, அப்படி செய்யவில்லை. கூடுமான வரைக்கும் அமைதியாய் பதில் சொன்னார். நான் நகரலே. எங்கே உட்கார்ந்திருந்தனோ அங்கேயே ரொம்ப வசதியா இருந்தேன். நான் என் கவனம் முழுவதும் புத்தகத்து மேல வச்சிருந்தேன். இவ்வளவுதான் நீங்க எங்களுக்கு தரக்கூடிய தகவல்களா? இவ்வளவுதான். மேரியுடனான விசாரணை முடிந்தது. ஆனாலும் நீதிபதி முழுவதுமாய் திருப்தி அடைந்தாரா என்பதில் எனக்கு சந்தேகம் இருந்தது. நினைத்தால் திருமதி மேரியால் இன்னும் சொல்ல முடியும் என்ற சந்தேகம் அவருக்கு இருந்ததாய் தோன்றியது. ஆமி, கடை ஊழியன், அடுத்து அழைக்கப்பட்டான். ஸ்டைல்ஸில் தோட்டக்காரனாய் இருக்கும் வில்லியமுக்கும் 17ஆம் தேதி மத்தியானம் ஓர் உயில் பத்திரத்தை விற்றதாக அவன் சாட்சியம் அளித்தான். தோட்டக்காரர்கள் வில்லியமும் மேனிக்கும் ஆமியை தொடர்ந்து வந்து சாட்சி கையொப்பம் போட்டது குறித்து சொன்னார்கள். மேனிங் 4:30 மணிக்கு என்றான். வில்லியம் அதற்கு முன்னாடி இருக்கும் என்று கருத்தில் இருந்தான். சிந்தியா அடுத்து. அவள் சாட்சி சொல்வதற்கு விஷயம் கொஞ்சம்தான் இருந்தது. நடந்து முடிந்த கலவரம் பற்றி அவளுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்கிறது, மேரி எழுப்பும் வரை. டேபிள் கவிழ்ந்து ஏற்படுத்திய ஓசை நீங்க கேட்கவே இல்லையா? இல்லை, நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தேன். நீதிபதி சிரித்தார். நல்ல மனசிருந்தா நல்ல தூக்கம் வருது என்றார். நன்றி சிந்தியா. அவ்வளவுதான். அடுத்து எவிலியின் ஹோவர்ட். 17 அன்று மாலை திருமதி எமிலி இவருக்கு எழுதிய கடிதத்தை ஒப்படைத்தார்.
நானும் பாய்ரோவும் அதனை ஏற்கனவே படித்திருக்கிறோம். நேர்ந்துள்ள துயர சம்பவத்துக்கு உதவும்படி மேற்கொண்டு புத்திசாலித்தனமாக அதில் எதுவும் கிடையாது. அது நேயர்களுக்காக. ஜூலை 17. டியர் எமிலியன், நமக்குள் புகைந்து கொண்டிருக்கும் திடீர் பகையை நாம் அணைத்துவிடக் கூடாதா? என் அன்பான கணவனுக்கு எதிராக நீ சொன்ன விஷயங்களை என்னால் மன்னிக்கவே முடியவில்லை. அதனால்தான் அத்தனை கோபம். எனக்கு வயதாகிவிட்டது, தாங்க முடியவில்லை. உன் துணை வேண்டுமடி. உன்னை அளவற்று நேசிக்கும் உன் அன்பு நிறைந்த எமிலி. அங்கத்தினரிடமிருந்து அது அனுப்பப்பட்டது. அவர்கள் அதனை கவனமாக ஆராய்ந்தனர். இதனால் நமக்கு எந்த பேருதவியும் ஏற்படலே என்றார் மரண விசாரணை நீதிபதி ஒரு பெருமூச்சுடன். அன்னைக்கு மத்தியானம் நடந்த நிகழ்வுகள் பற்றி எந்த குறிப்பும் இதில் காணோம். என்ன காணோம்? கையில் இருக்கிற நெய் போல விஷயம் தெளிவா இருக்கு என்று துளியும் அஞ்சாது சின்னதாய் சொன்னாலும் சுருக்கென்று சொன்னார் எவி. என் அருமை கிழவி திருமதி எமிலி தான் ஒரு முழு முட்டாளாக்கப்பட்டிருப்பதை அப்பொழுதுதான் புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை இது குழப்பமில்லாம சுத்தமா காட்டுதே. அப்படியெல்லாம் எதையும் இந்த கடிதம் காட்டல என சுட்டி காட்டினார் நீதிபதி. நீங்க தப்பு, நான் தவறாயிட்டோம் என்பதை என்னைக்குமே எந்த எமிலியால ஒப்புக்க முடியாது. ஆனா எனக்கு அவளை நல்லா தெரியுமே. அவ என்னை திரும்பி எதிர்பார்த்தான். அதே சமயத்துல நான் சொன்னதெல்லாம் சரியே என்பதையும் அவ ஒத்துக்க மாட்டா. அதனால தலையை சுத்தி மூக்க தொட்டு இருக்கா. ஈகோ பலருக்கு இருக்கே. அவருக்கே உரிதான தந்தி வாசகங்கள். நீதிபதி சிரித்து கொண்டார். வக்கீலும் வழக்கம் போல் எவிலின் ஹோவர்ட்டை அனைவருக்கும் நெருங்கிய ஒரு பொது முகமாகிவிட்டார். இப்பொழுது நடக்கிற கூத்தெல்லாம் முழு வீண் என்று விடாமல் அஞ்சாமல் நீதி சபையே கேலியாய் மேலும் மேலும் பார்த்தபடி தொடர்ந்தார் எவி. இங்கே பேச்சு பேச்சு பேச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருந்தோம். நீதிபதி போதுண்டா சாமி என்னும் தோணியில் இடைமறித்தார். நன்றி எவிலின், போதும். இதற்கு ஒப்புக்கொண்டு எவி இறங்கியதும் விடுதலை உணர்ந்த அவர் பெருமூச்சு விடுவித்தது போலிருந்தது. இப்போதுதான் அந்நாளின் முக்கிய பகுதியே அரங்கேறியது. நீதிபதி மேஸ் மருந்து கடை வேதியியல் நபர் அவனை அழைத்தார். வெளிரி போய் அலறி புடைத்து ஓடி வந்த நமது இளையவன் நீதிபதியின் ஒரு கேள்விக்கு தான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மருந்து தயாரிக்கும் வேதியியல் பட்டதாரி என்றும் இந்த கடைக்கு இப்பொழுது சமீபத்தில்தான் வேலைக்கு சேர்ந்ததாகவும் சொன்னான். திரு மேஸ், நீங்க ஸ்ட்ரிச்னைன் என்னும் பொருளை சட்டவிரோதமாக யாருக்காவது விற்றிருக்கிறீங்களா? ஆமாம் சார். இது எப்போது நடந்தது? கடந்த திங்கள் இரவு சார். திங்கள் இரவு சார். திங்களா? செவ்வாய் இல்ல? இல்லை சார், திங்கள் 16. யாருக்கு அதை வித்தீங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த சமயத்தில் குண்டூசி கீழே விழுந்திருந்தால் கேட்டிருக்கும். அப்படி ஒரு நிசப்தம். தெரியும் சார், அது திரு ஆல்ஃபிரட். அனைத்து கண்களும் உடனடியாய் திரு ஆல்ஃபிரட்டை எங்கு மரம் போல் உணர்ச்சிகள் காட்டாது அமர்ந்திருந்தாரோ அங்கு நகர்ந்தன. பழி சுமத்தும் வார்த்தைகள் இளைஞனின் உதடுகள் வழி வழிந்ததும் சிறு எதிர்ப்பு அவரிடம் ஏற்பட்டது. தனது இருக்கையிலிருந்து எழுந்து விடுவார் என்று கூட நினைத்தேன். ஆனால் அவர் அமர்ந்தே இருந்தார். தாள முடியா ஆச்சரியம் அவர் முகத்தில் உதித்தது. நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஸ்திரியமாய் கேட்டார் நீதிபதி. நிச்சயமா சார். ஸ்ட்ரிச்னைனை யார் கேட்கிறாங்கன்னு வித்தியாசம் பார்க்காம உங்க கடையில விற்பீங்களா? இப்படி பார்த்த நீதிபதிக்கு முன்னால் ஏற்கனவே நடுங்கி சுருங்கி போயிருந்த மேஸ் மயங்கே போனான். ஐயோ, கிடையாது சார், அப்படியெல்லாம் இல்லை சார். அது கிராமத்து பெரிய மனுஷனை எதிர்த்து கொண்டு வரும் வாடிக்கையாளர்களை இழந்துவிடக்கூடாது என்று செய்துவிட்ட விபரீதம். இது போன்ற கொடிய விஷயங்களை வாங்குவோரின் கையொப்பத்தை பதிந்து வைத்துக் கொள்ளும் வழக்கம் கிடையாதா? இருக்கு சார். திரு ஆல்ஃபிரட்டிடம் போட்டிருக்காரே, அந்த புத்தகத்தை இங்கே கொண்டு வந்திருக்கீங்களா? இதோ சார். அது தரப்பட்டது. சில அதிகார எச்சரிக்கை வார்த்தைகளை சொல்லி மேசை நகர்த்தினார் நீதிபதி. பிறகு அப்பழுக்கற்ற அமைதிக்கு மத்தியில் ஆல்ஃபிரட் அழைக்கப்பட்டார்.
இந்த வழக்கு எத்தனை இறுக்கமாய் அவருடைய கழுத்தினை சுருக்கி கொண்டு வருகின்றது. இதை அவர் அறிந்துள்ளாரா? எனக்கு சந்தேகமாகவே இருந்தது. நீதிபதி நேரடியாக வழக்குக்குள் நுழைந்து விட்டார். கடந்த திங்களன்று சாயங்காலம் ஒரு நாய்க்கு விஷம் வைக்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக நீங்க ஸ்ட்ரிச்னைன் விஷத்தை வாங்கினீங்களா? ஆல்ஃபிரட் பிசக்காத அமைதியோடு பதில் தந்தார். இல்லை, நான் வாங்கல. ஸ்டைல்ஸில் எந்த நாயும் கிடையாது. ராத்திரியில வெளியில காவலுக்கு அவிழ்த்துவிடும் ஒரே ஒரு நாய் மட்டும் இருக்கு. அதுவும் பிரமாதமான உடல்நலத்தோடு இருக்கு. கடந்த திங்களன்று திரு மேஸின் மருந்து தயாரிக்கும் கூடத்திலிருந்து ஸ்ட்ரிச்னைன் வாங்கவே இல்லைன்னு நீங்க திட்டவட்டமா மறுக்கிறீங்களா? மறுக்கிறேன். அப்போ இதையும் மறுக்கிறீங்களா? அவருடைய கையொப்பம் பதியப்பட்டிருந்த ஏட்டினை நீதிபதி அவரிடம் ஒப்படைத்தார். நிச்சயமா மறுக்கிறேன். இந்த கையொப்பம் போடப்பட்ட கையெழுத்து என்னுடைய கையெழுத்திலிருந்து ரொம்ப விலகியிருக்கு. இப்போ காட்டுறேன். தனது சட்டை பையிலிருந்து பழைய உரை ஒன்றினை எடுத்து அவர் அதில் அவருடைய பெயரினை எழுதி அங்கிருந்த நீதிமன்ற அங்கத்தினர் ஒருவரிடம் கொடுத்தார். அது சுத்தமாக வித்தியாசமாயிருந்தது. அப்படின்னா திரு மேஸ் கொடுத்த தகவலுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? துளி கூட கலவரப்படாது ஆல்ஃபிரட் மிக சாந்தமாகவே சொன்னார். திரு மேஸ் தவறுதலா புரிஞ்சிட்டு இருக்கணும். நீதிபதி சில நொடிகள் தயங்கிவிட்டு பிறகு சொன்னார். திரு ஆல்ஃபிரட், விஷயங்கள் விளங்க வேண்டிய நிர்பந்தம் இருப்பதாலும் சட்ட ரீதியான தேவை இப்பொழுது விளைந்துள்ளதாலும் ஜூலை 16 திங்களன்று சாயங்காலத்துக்கு மேல் நீங்க எங்கே இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? உண்மையை சொல்றேன், என்னால நினைவுபடுத்த முடியல. இது முட்டாள்தனம் திரு ஆல்ஃபிரட், கடுமையா சொன்னார் நீதிபதி. மறுபடி யோசிங்க. ஆல்ஃபிரட் மறுத்து தலையசைத்தார். என்னால சொல்ல முடியல. வெளியே நடை போக போயிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறேன். எந்த திசையில? என்னால உண்மையை நினைவுபடுத்த முடியல. நீதிபதியின் முகத்தில் கோபம் கூடியது. அப்பொழுது யாருடைய துணையராவது இருந்தீங்களா? இல்ல. உங்க நடையின் போது வழியில யாரையாவது சந்திச்சிங்களா? கிடையாது. இது உதவாது என்றார் நீதிபதி வறட்சியாய். திரு மேஸ், சர்வ நிச்சயமா நீங்க தான் மருத்துவ கூடத்துல நுழைஞ்சி ஸ்ட்ரிச்னைன் வாங்கி கொண்டு போனீங்க என்று சாட்சி சொல்லிருக்கும் நேரத்துல நீங்க இப்படி முரண்டு பிடிக்கிறீங்க. ஆகவே அந்த சமயத்துல நீங்க எங்கே இருந்தீங்க என்னும் விவரத்தை தராம வேண்டுமென்றே நீங்க மறுப்பதா நான் எடுத்துக்குவேன். அப்படிதான் எடுத்துக்கணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா எடுத்துக்குங்க. ஜாக்கிரதை திரு ஆல்ஃபிரட். பாயிரோ நிலையற்று பரபரவென்று சலனமடைந்தான். கடவுளே என முணுமுணுத்தான். இந்த முட்டாள் மனுஷன் கைது ஆகணும்னு விரும்புகிறானா? ஆல்ஃபிரட் அங்கு அவர் மீது தவறான அபிப்பிராயத்தை தான் உண்டாக்கி கொண்டிருந்தார். அவருடைய உப்பு சப்பற்ற சப்பை கட்டுகள் எதுவும் ஒரு சிறு குழந்தையை கூட சமாதானப்படுத்தாது. இருந்தாலும் கூட நீதிபதி உற்சாகம் இழக்காமல் அடுத்த கட்ட விசாரணைக்குள் நுழைந்தார். இதற்காக பாயிரோ நீண்ட விடுதலை பெருமூச்சினை விடுவித்தான். நீங்க அன்று மதியம் உங்க மனைவியோடு விவாதம் பண்ணிருக்கீங்க இல்லையா? மன்னிக்கணும் என்று இடைமறித்தார் ஆல்ஃபிரட். தவறான தகவல்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. என் அருமை மனைவியோடு எவ்வித விவாதமோ சச்சரவோ நான் பண்ணல. சொல்லப்பட்டிருக்கும் முழு கதையும் முழுக்க பொய், உண்மையற்றது. மதியத்திலிருந்தே நான் வீட்டில் இல்லை. இதை நிரூபிக்க உங்களுக்கு யாராவது இருக்காங்களா? பிடிவாதமும் பெருமையும் கலந்து நான் சொல்லும் வார்த்தை இருக்கு என்றார். இதற்கு பதிலடி தர நீதிபதி மெனக்கிடவில்லை. உங்களுக்கு உங்க மனைவிக்கும் இடையே நடந்த மனஸ்தாபத்தை சூடம் ஏற்றி சத்தியம் செய்து சாட்சி தர 2 சாட்சிகள் இருக்கு. அந்த 2 சாட்சிகளும் நடந்ததை தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு புதிராய் போனது. மனுஷன் துளி கூட ஐயமின்றி சிரமாய் சொன்ன ஒவ்வொரு பதிலும் என்னை உலுக்கின. நான் பாயிரோவை பார்த்தேன். அவன் முகத்தில் பூரிப்பினால் விளைந்த களிப்பு பரவி கிடக்க காரணம் எனக்கு தென்படவில்லை. கடைசியாய் ஆல்ஃபிரட் தான் என்பதில் அவனுக்கு நிறைவு வந்துவிட்டதா? திரு ஆல்ஃபிரட் என்ற நீதிபதி, உங்க மனைவி இறக்கும் தருவாயில் சொன்ன வார்த்தைகள் இங்கே திருப்பி திருப்பி ஒப்பிக்கப்பட்டதை நீங்களும் கேட்டிருக்கணும் என்றார். அது பற்றி ஏதாவது விளக்கம் உங்களால் தர முடியுமா? நிச்சயமா என்னால் முடியும்.
உங்களால் முடியுமா? எனக்கு இது ரொம்ப ரொம்ப வெளிப்படையான சுலபமான ஒன்றா தெரியுது. அந்த அறையில் வெளிச்சம் கம்மியாக இருந்தது. டாக்டர் பௌரிஸ் என்னை போலவே உயரமும் அகிருதியும் கொண்டவர். மேலும் அவரும் என்னை போலவே தாடி வச்சிருக்கார். மங்கலான வெளிச்சத்தில் அவள் துடித்து கொண்டிருந்த காரணத்தால் பரிதாபத்துக்குரிய என் அருமை மனைவி அவரை நான் தானே நினைச்சிருக்கா. ஆஹா என நிமிர்ந்து முணுமுணுத்தான் பாய்ரோ. அப்படி போடு, இதுதான், இதேதான், இதுக்கு பேர்தான் சரியான யூகம். இது உண்மைனா நீங்க நினைக்கிற? கிசுகிசுத்தேன் நான் அப்படி சொல்ல வரல. ஆனால் இது நிச்சயமா பகுத்தறிவுள்ள புத்திசாலித்தனமான எண்ணம், கருத்து. நீங்க என் மனைவி கடைசியில் சொன்ன வார்த்தைகளை என்மேல் தெரிவிக்கப்பட்ட கண்டனமா பார்க்குறீங்க. ஆல்ஃபிரட் தொடர்ந்து கொண்டிருந்தார். மாறா அவ என்கிட்ட அபாயமா முறையிடப்பட்ட வார்த்தைகள். நீதிபதி இதனை சிந்தித்தார். பிறகு சொன்னார், திரு ஆல்ஃபிரட், அன்று இரவு சாப்பாடு முடிஞ்சதும் நீங்களே காஃபியை கோப்பையில் ஊற்றி உங்கள் மனைவிக்கு கொண்டு போனதா என்கிட்ட தெரியப்படுத்தியிருக்கீங்க. நான் தான் ஊற்றினேன் என்கிற வரை ஆமாம். ஆனால் நான் அதை அவளுக்கு எடுத்துக்கிட்டு போகலை. நான் தான் கொண்டு போகணும்னு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ள என் நண்பன் யாரோ ஒருத்தன் வந்து வாசலில் காத்திருக்கிறதா சொன்னாங்க. ஆகவே காஃபியை அறையிலேருந்து மேசையில் வச்சேன். ஒரு சில நிமிடங்களில் நான் மறுபடியும் அறைக்கு திரும்பிய போது அது போயிடுச்சு. இந்த வாக்குமூலம் உண்மையாகவோ அல்லது அப்படி இல்லாமலோ இருக்கலாம். ஆனால் இது திரு ஆல்ஃபிரட் தரப்பில் முன்னேற்றம் ஏற்படுத்துவதாக அமையவில்லை. எப்படி இருந்தாலும் அதில் விஷத்தை சேர்ப்பதற்கு இவருக்கு வேண்டிய அளவு காலம் அவகாசம் இருந்திருக்கிறது. இந்த கட்டத்தில் பாய்ரோ என்னை லேசாய் கிள்ளி கதவருகே ஒன்றாய் உட்கார்ந்திருக்கும் 2 நபர்களை சுட்டி காட்டினான். ஒருத்தன் குள்ளமாய் கூர்மையாய் கருமையாய் இருந்தான். மற்றொருவன் உயரம் சிகப்பு. ஓசையின்றி பாய்ரோ என்னை விஷயம் என்று கேட்டேன். அவன் தனது உதடுகளை என் காதுக்குள் பொருத்தினான். அந்த குள்ளன் யார் என்று உனக்கு அடையாளம் தெரியுதா? நான் மறுத்து தலையசைத்தேன். அது உலகின் முதன்மை போலீஸ் துறையான ஸ்காட்லாந்து துறையின் துப்பறியும் இன்ஸ்பெக்டர் ஜேம்ஸ் ஜேக்கப் என்கிற ஜேப். இன்னொருத்தனும் அங்கிருந்துதான் என்றவன் முக்கியப்படுத்தி சொன்னான். நடவடிக்கைகள் துரிதமாய் ஆரம்பிச்சிருக்கு நண்பா. அந்த இருவரையும் வேண்டுமென்றே உற்று பார்த்தேன். போலீஸ்காரர்கள் என்று கண்டுபிடிக்க சர்வ நிச்சயமாய் அவர்களிடம் எவ்வித அறிகுறியும் காணப்படவில்லை. அவன் விளக்காவிட்டால் துப்பறியும் இலக்காவினர் என நிச்சயமா நான் அவர்களை சந்தேகப்பட்டிருக்கவே மாட்டேன். இப்படி நான் அவர்களையே வைத்த கண் வாங்காது பார்த்து கொண்டிருக்கும் போது காதுகளில் விழுந்த நீதிபதியின் விசாரணை முடிவு என்னை உலுக்கியது. அடையாளம் தெரியாத நபராலோ அல்லது கூட்டத்தாலோ மனதறிய செய்யப்பட்டுள்ள கொலை. அகதா